Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி பிளான் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 4. ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் செக் பண்ணலன்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th லெசனில் இருக்க ஷார்ட் ஆன்சர் ப்ளஸ் ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம கவர் பண்ணாமல் விட்ட 3, 4, 5 லெசன்ஸில் இருக்க டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ்லானா என்ன, பாய்சன்ஸ் ரேஷியோ which is more elastic steel or rubber, Pascal's law, Archimedes principle, law of flotation, streamline and turbulent flow, Reynolds number, next அதோட significance சேர்த்து Stokes force அந்த ஃபார்முலா எழுதி எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டெர்மினல் வெலாசிட்டியோட ஸ்டேட்மெண்ட் டீட்டெயிலே சேர்த்து படிக்கணும், படிச்சுக்கோங்க. இல்லைனா அடுத்த ஒரு செஷனில் அது போடுவோம், அந்நேரம் படிச்சுக்கோங்க. Two streamlines cannot cross each other. Why? அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் அனார்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்னது, அடுத்து எதெல்லாம் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. கொஹசிவ் அண்ட் அடசிவ் ஃபோர்ஸ், பிரின்சிபல் ஆஃப் வென்ச்சூரிமீட்டர், கேப்லரி ஆக்ஷன், பெர்னாலிஸ் தியரம். இது ஃபுல்லாக 2 marks and 3 marks. பெர்னாலிஸ் தியரம், கேப்லரி ஆக்ஷன், டெர்மினல் வெலாசிட்டிலாம் டீட்டெயில் கொஷின்லேயே இருக்குது. முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லைனா அடுத்து தனியாக போடும்போது படிச்சுக்கோங்க. டீட்டெயில் கொஷின் லெசன் 3ல் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், லாமஸ் தியரம், இந்த 3 கொஷினும். 4th லெசனில் ஒரு கொஷின் மட்டும் பெண்டிங் இருக்குது, எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு 5th லெசனில் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எனக்கு மறக்காமல் கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.